வெல்கம் பேக் டு ஷிவானியா ஃபேஷன் லைஃப். ஒரு ஈஸியான ஒரு பேக் நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து லைனிங் கிளாத்தை ரெண்டாக நான் மடித்து போட்டிருக்கேன். இதோட உயரம் வந்து 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் வந்து 10 இன்ச்சு. நெக்குக்கு வந்து நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஷோல்டருக்கு வந்து 3 இன்ச்சு. நெக்கோட ஹைட்டு 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்க. நான் 8.5 இன்ச்சு போதுன்ட்டு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்படியே போட்டுட்டு நம்ம 8.5 இன்ச்சு மட்டும் நெக்கு மார்க் பண்ண பாருங்க, அதை மட்டும் அந்த பா ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கீழே உள்ள பீஸையும் கட் பண்ணிடலாம். இப்போ 2 பீஸ் தனியாக வந்துருச்சு. இது வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்தோட சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். ப்ளவுஸ் கிளாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம மிடில் கட் பண்ண பாருங்கள், அதுவும் இருக்குது. அதுக்கும் நான் ப்ளவுஸ் கிளாத் வந்து ஒரு லென்த்தாக எடுத்திருக்கேன். நம்ம இதில் தான் டிசைன் பண்ண போகிறோம். இதையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 பீஸையும் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸை கிளி வச்சு லைனிங் கிளாத்தை மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுகிட்டே வரோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, நான் நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக நான் நாட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் வச்சு நான் தைக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம தைச்சிருக்கிறது வெளியில் தெரியாது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணிட்டா தையல் வெளியில் தெரியாது. அதனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தைச்சாச்சு. இப்போ வந்து லைனிங் கிளாத்லேயும் படிமான தையல் ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துக்கலாம். தெரியவே இல்லை பாருங்கள் தைச்சது. இப்போ ப்ளவுஸ் கிளாத் மேலேயும் நான் அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்துட்டேன். எக்ஸ்ட்ரா பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இது இன்னொரு பீஸையும் அதுமாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். அதுலேயும் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நாட்டு அதே மாதிரி அங்கேயும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத்லேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத்லேயும் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போடலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லேயும் கட் பண்ணி நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிடில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் மடித்து அப்படியே மடிப்பாக வச்சு அப்படியே மிடில் நான் தைச்சிக்கிட்டே வரேன். அப்படியே சென்டரில் நான் அப்படியே தைக்கிறேன். ஸ்பிரில் வைப்போம்ல அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து அப்படியே தைச்சிட்டு மிடில் ஃபுல்லும் தைச்சிக்கிட்டே வரேன். இப்போ மிடில் தைச்சிட்டோம். இப்போ இந்த பக்கமும் 2 சைடும் அதே மாதிரி தைக்கணும். இப்போ 1 சைடு அதுமாதிரி தைச்சிக்கலாம். கரெக்டாக நம்ம எப்படி மிடில் தைச்சிருக்கிறோமோ அதே அளவு கரெக்டாக வச்சு மடித்து வச்சு நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே வரோம். ஒன் சைடு இதுமாரி தைச்சிட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ 2 சைடுமே நான் தைச்சிட்டேன். தைச்சிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ண பாருங்கள் ஆல்ரெடி அந்த கட் பண்ண பீஸு இதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வேணுங்கிறத அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் கிளாத்தையும் நம்ம பண்ண ஸ்பிரில் வச்சோம் பாருங்கள், அதையும் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். 1 சைடு விட்டுட்டோம். அப்படியே பா ஷேப்புக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன்.
பேலன்ஸ் பீஸ்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கிறோம். இப்போ திருப்பியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 2 சைடுமே 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அங்கே தான் ஸ்டிச் பண்ணணும். 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நான் மிடில் வந்து பீட்ஸு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். அந்த லைன் ஃபுல்லும் அப்படியே பீட்ஸை நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் போட வேண்டியதான். நம்ம மார்க் பண்ணதுலேயே அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு வரேன். அதே மாதிரி அந்த பக்கமும் அதே மாதிரி அந்த லைனில் அதில் வச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதில் வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தைச்சிட்டு நான் 2 பக்கம் டாட்டும் முடிச்சுட்டு கீழேயும் நான் மடித்து தைச்சிட்றேன். மடித்து தைச்சிட்டு இப்போ நான் வந்து இது மேலேயே வச்சு நான் லேஸ் வச்சு அப்படியே தைச்சிட்டு வர போகிறேன். நான் அடியில் வந்து அடி வரைக்கும் கீழ் பக்கம் வரைக்கும் கொண்டுட்டு போகாமல் கொஞ்சம் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே இந்த சைடும் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். அந்த பக்கமும் அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடுமே தைச்சாச்சு, நாட்டும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.